நிர்வாகத்துல இருக்கிறப்ப ஊசி பட்டாசா இருந்த நான் நிர்வாகம் முடிச்சதும் சரவடி மாதிரி கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. வணக்க மக்களே, இன்னைக்கு நாள் 37 195 பாடி வெயிட். காலையில எழுந்ததுமே முதல் வேலை பல்லுக்கு பாலிஷ் போடுறது தான். அதை பண்ணிட்டு நேரா கிச்சன் பக்கம் வந்து பால் காசுற பாத்திரத்துல காலை உணவுக்கு முட்டையை வேக வச்சுட்டு தண்ணி குடிக்கிறப்பதான் யோசிச்சேன், நம்ம ஏஞ்சிக்கிறப்ப டைம் எல்லாம் பார்க்கவே இல்லை, ஆனா இன்னும் வெளிச்சமும் வரல, ஏன் இன்னும் இருட்டாவே இருக்குது அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு டைம் போய் பார்த்தா மதியம் 12 மணி. இன்னும் சூரிய நண்பர் வந்து நடுமணியில் நச்சுன்னு பொழந்துப்பாரு. என்ன வேலைன்னு சொல்லிட்டு மேல போய் பார்த்தா சூரிய நண்பர் யாரோ ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்து படுக்க வச்சாங்க போலுது. ஆனா கிளைமேட் வேற பயங்கரமா இருக்கே, ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தா இன்னும் இருட்டினதுக்கு லீவ் கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த நிர்வாகத்துல வெள்ளம் வந்தாலும் வர சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்ச மாதிரி தான் நானும் யோசிச்சு எடிட்டிங் வேலையை பண்றேன். சரி, இருட்டுக்கு மழை வந்து ஒரு காட்டும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. அதனால காலை உணவுக்கு முட்டையை சாப்பிட்டு நானும் மழை நின்று ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். போற வழியில நேசமணிக்கு அவனுக்கு தேவையான கொஞ்சோண்டு எரிபொருளையும் போட்டுட்டு ஜிம்முக்கு வந்து சேர்ந்துட்டேன். சரி, மழைய காரணமா காமிச்சு இன்னைக்கு லெக் டே அதுவும் ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா உள்ள வந்து எங்க இந்த மோட்டிவேஷன் வந்து தெரியல. லெக் டே போட்டு பிரிச்சு எடுத்துட்டேன். அப்படி என்னென்ன ஒர்க் அவுட்லாம் போட்டு சொல்லிட்டு கேப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். நீங்களும் நாளைக்கு லெக் ஒர்க் அவுட் போடுறதா இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோ சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே ஃபாலோ பண்ண தட்டி விட்டுருங்க ப்ளீஸ். எல்லா ஒர்க்கிட்டையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறப்போ சூப்பர் மார்க்கெட்ல ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கிட்டு போலாம்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்து பாக்குறேன். ஒவ்வொரு ஸ்வீட் பொட்டேட்டோன்னு தெரிஞ்சு கண்டிப்பாவே இது ஸ்வீட்டாவே இருக்காது அப்படின்னு. ஏன்னா எல்லாத்திலயும் பூச்சி கடிச்சு வச்சிருக்கு. இது சரிப்பட்டு வராது, நம்ம ஏரியா ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்ததுக்கு கேரட் பீன்ஸ் மட்டும் வாங்கிட்டு அங்க கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் அருமையான மதிய உணவை சாப்பிட்டு கையோட குளிக்கல் ஷேக் ஒன்று ரெடி பண்ணிட்டு ஃபிஷ் ஆயில் ஒன்று வாயில போட்டுக்கிட்டு கேப்ல வந்ததுனால இன்னைக்கு நிர்வாகத்துக்கு சீக்கிரமே வந்து சேர்ந்துட்டேன். அப்புறம் இரவட்டியில இரவு உணவு சாப்பிடுறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால இந்த சிப்ஸ் சாப்பிடுறத வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டேன். நிர்வாகத்துல இருக்கிறப்ப ஊசி பட்டாசா இருந்த நான் நிர்வாகம் முடிச்சதும் சரவடி மாதிரி கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. ஃபுல் ஃபோக்கஸ் முட்டையை கரெக்டா போட்டுட்டு கடைசி உணவை சாப்பிட்டு அன்னைக்கான நாளை முடிச்சுக்கிட்ட மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கதையில கரெக்டா இருப்போம். பாய் பாய்.